பணம் 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 பணத்துக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பதில்லை அப்படின்னு ஜஸ்டின் எடின்பரோ அவருடைய சர்ச்சில் சொல்கிறார். அந்த செய்தியை கேளுங்க. பணம் 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 அதைத்தான் முதன்மைப்படுத்துறோம் ஒழிய ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில முதன்மைப்படுத்தல. எங்களுக்கு பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நாடுறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஜஸ்டின் எடின்பரோ சொல்கிறார். இங்கே மனிதன் வாழ வேண்டும்னா பணம் முக்கியம். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கி உயிர் வாழ முடியும். ஒரு வாழ்வாதாரத்தை மையமாக வச்சது தான் இந்த பணம். பணம் இல்லைன்னா இங்கே ஒரு வேலையாக இங்கே நம்ம செய்ய முடியாது. சாப்பாடு கிடைக்காது, உணவு கிடைக்காது, உடை கிடைக்காது, இருக்க வீடு கிடைக்காது. சொந்த வீடு இல்லைனாலும் ஒரு வாடகை வீடு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். இப்படி பணம் என்பது எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதுவும் கொஞ்சம் பணம் நமக்கு தேவைப்படல, அதிக அளவுக்கு பணம் நமக்கு தேவைப்படுது. என்ன இந்த காலத்தில் எல்லா பொருட்களும் வாங்கணும். ஒரு வீடுன்னா ஒரு வீட்டில் மட்டும் உட்காந்துட்டு ஃபேனை போட்டு உட்காந்துருக்க முடியாது. ஒரு ஏசி வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், இது மாதிரி பல வசதிகள் வீட்டுக்குள்ளே நமக்கு தேவைப்படுது. வெளியே போகிறதுக்கு ஒரு 2 வீலர் வேணும், கார் வேணும், இப்படியெல்லாம் நமக்கு பல தேவைகள் இருக்குது. ஆனால் பணத்தை தேடாதுன்னு பைபிள் சொல்லலை. பணத்தை தேடுங்க அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. பண தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் சம்பாதிங்க, அதுக்குண்டான வழியாக பாருங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஜஸ்டின் எடின்பரோ என்ன சொல்றாரு, பணம் 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 நீங்கள் அலையிறீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்கே ஒரு ஆழமான சிந்தனை சிந்திக்கிறது இல்லை இந்த ஜஸ்டின் எடின்பரோ. என்ன பண தேவையை இவர் பற்றி நமக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி பைபிள்லேருந்து விளக்குறது கிடையாது. ஒரு பணம்ன்றது சும்மா வீட்டில் உட்காந்துனா வந்துடாது. பணம் அதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், இப்படி பல விதத்தில் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். அது ரொம்ப கடினமான வேலை. ஒரு படிக்கிறதுன்னா ஈஸியாக படிச்சுட்டு முன்னே இருக்கிற நல்ல வேலைக்கு போயிட முடியாது. உடனே ஒரு கல்வின்னா அது தரத்தோடு நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம அதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு தொழில்னா ஒரு லாபம் நஷ்டம் எல்லாமே வரும். பணம் லாபமே மட்டும் நம்ம நினைக்க முடியல, ஏன்னா நஷ்டமாக வருது. இப்படி பணத்தை சம்பாதிப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதை இந்த ஜஸ்டின் எடின்பரோ உணர்வதில்லை. அது கடினமான ஒரு விஷயம்ன்றதுனால அதை தேவையில்லைன்னு பேசுறது. இவங்கெல்லாம் ஒரு கடினமான விஷயம் இது அப்படின்னு இருக்கிறதுனால இவங்க அதை முக்கியத்துவம் படுத்தி பேசுறது கிடையாது. ஜஸ்டின் எடின்பரோ போன்றவர்கள் இப்போ படிப்பு ஒரு ஈஸியாக வந்துடாது, எளிமையாக நம்ம படிச்சுட்டு போயிட முடியாது. 1வது 2வது இன்னும் பல வருஷம் அதை படிக்கணும். படித்து வந்தால் தான் பல எக்ஸாம்களை எழுதணும், மனப்பாடம் பண்ணணும், இவ்வளோ விஷயம். அது ஒரு கடுமையான வேலை, அதை ஒரு கஷ்டமான வேலை. அதை இவர்கள் இந்த கஷ்டமான வேலையை என்ன செய்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இந்த ஜஸ்டின் எடின்பரோ போன்றவர்கள் முக்கியத்துவம் படுத்தி பேசுறது கிடையாது. அதுக்கு ஒரு முதன்மையான இடத்தை கல்விக்கும் பணத்துக்கும் முதன்மையான இடத்தை இந்த ஜஸ்டின் எடின்பரோ போன்றவர்கள் கொடுக்கறது கிடையாது. அதனால அதெல்லாம் ஏற்றி பேசுறது, பழித்து பேசுவது, கல்வியை பழித்து பேசுவது, பணத்தை பழித்து பேசுவது தான் இந்த ஜஸ்டின் எடின்பரோ போன்றவர்கள் செய்யும் வேலை. நண்பர்களே, மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் பணம் அவசியம் என்பது அந்த இயேசுவுக்கே தெரியும். ஆனால் இந்த ஜஸ்டின் எடின்பரோவுக்கு அது தெரியாது. இவர் மேலோட்டமான விஷயத்தை பேசிக்கொண்டு போகிறார். மேலோட்டமான சிந்தனை, ஒரு ஆழமான சிந்தனை இவருக்கு இல்லை. ஆழமான புரிதல் இருந்தால் பண முக்கியத்துவம் படுத்தி அவர் பேசுவார். பணம் வேணும், நாம் இந்த வழியில போய் சம்பாதிக்க வேண்டும் என்று அவர் பேசுவார். ஆனால் ஒரு ஆழமான சிந்தனை இந்த ஜஸ்டின் எடின்பரோவுக்கு இல்லாததினால் இங்கே பணத்துக்கு முதலிடம் கொடுப்பதை அவர் தவிர்க்கிறார். அதை நாம் சம்பாதித்தால் அதை நம்மளை கேவலமாக பேசுகிறார். நம்ம வசதியாக இருந்தால் நம்மளை ஒரு கேவலப்படுத்தி பார்க்கிறார் இந்த ஜஸ்டின் எடின்பரோ. ஆனால் இவருக்கு என்ன செய்யணும், பணத்தை காணிக்கையாக கேட்குறாரு. அப்போ பணம் எப்படி வரும், போய் சம்பாதித்தா தான் வரும். நம்ம அளவுக்கு மீறி சேர்த்து வச்சா தான் அது இவருக்கு கொடுக்க முடியும். அந்த ஒரு தெளிவான சிந்தனை இவருக்கு கிடையாது. பணம் என்றது சும்மா வீடு தேடி வந்துடாது. இரவும் பகலும் நாம் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்தா தான் பணம் வீடு தேடி வரும். அந்த கஷ்டமான வேலையெல்லாம் இவங்க மனிதனுக்கு இந்த உலகத்திலே எப்படி எதெல்லாம் அந்த மனிதனுக்கு தேவைப்படுதோ அந்த
விஷயத்தெல்லாம் இவங்க ஒரு உதாசீனமாக பேசிட்டா அவங்க தான் பெரிய பாஸ்டர்னு நினச்சிக்கிறது. மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம், கல்வி, பணம் எல்லாத்தையும் இவங்க ஒரு கேவலப்படுத்தி அதற்கு முதலிடம் கொடுக்காத பேசிட்டா தான் இவங்க பெரிய பாஸ்டர்னு நினைப்பு. இதெல்லாம் முக்கியத்துவம் படுத்தாத பாஸ்டர்கள் ஒரு கீழ்த்தரமான பாஸ்டர்கள், ஒரு சீரான சிந்தனை இல்லாத பாஸ்டர்கள். யார் இவங்களாம்? ஒரு பணத்துக்கோ கல்விக்கோ இந்த உலக வாழ்க்கைக்கோ முக்கியத்துவம் கொடுக்காத பேசுறாங்களே, இவங்களாம் ஒரு சீரான சிந்தனை, ஒரு தரமான சிந்தனை இல்லாத பாஸ்டர்கள் இவங்கெல்லாம். இவர்களுடைய சபைக்கு வருகிறவர்கள் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை, பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை இவர்களால் வாழ முடியாது. நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பணம் முக்கியம், இந்த உலகத்திலே வாழ்வாதாரமான கல்வி முக்கியம். அதை நாம் அடைந்தால்தான் ஒரு நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு செழிப்பான சந்தோஷமான பல பிரச்சனைகளை தவிர்த்து நாம் இந்த உலகத்தில் வாழலாம். பணம் இல்லைன்னாவே பல பிரச்சனைகள் வந்துடும். அதனால பணத்தை சம்பாதிப்பதற்கு தான் நாம் முதலிடம் கொடுக்கணும். பைபிள் அதைத்தான் சொல்லுது, பணத்தை சம்பாதி, இந்த உலகத்திலே உன் உயிரை நீ காப்பாற்றிக் கொள்ள பணம் அத்தியாவசியமான ஒன்று, அதை நீ சம்பாதித்துக்கொள். அதை சம்பாதிப்பதற்காக நான் இந்த உலகத்திலே பல வழிகளை வைத்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வழிகளில் ஒன்றுதான் கல்வி வழி, அது ஒரு வியாபார வழி. இப்படியெல்லாம் நம்ம அவர் நிலைமை கேட்ட, தகுதி கேட்ட, வயதை கேட்ட ஒரு வேலைகளை இந்த உலகத்திலே சரியாக தரமாக ஒரு கடமையோடு உணர்ச்சியோடு நாம் செய்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த ஜஸ்டின் எடின்பரோ போன்றவர்கள் சொல்லும் தவறான தகவலால் அந்த சபை மக்களும் மற்றவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை, இந்த நிகழ்ச்சிகளை இந்த உலகத்திலே நாம் வாழும் தேவையான என்னென்ன என்பதை நினைத்து அதற்கு அந்த உலகத்திலே என்னென்ன வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி இந்த நிம்மதியான வாழ்க்கையை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.